ஒரு நாள் ஒரு வயது வந்த ஆண் குரங்கு ஒரு குரங்கை மோசமாக கடித்தது. அது கீழே விழுந்தபோது தாக்கியவன் அதை இறந்து விட்டதாக விட்டுவிட்டான். சிறிது நேரத்திற்குப் பிறகு குரங்கு அதன் சுயநினைவை பெற்று பாதுகாப்புக்காக மகரிஷியின் ஆசிரமத்திற்கு மெதுவாக நொண்டிச் சென்றது. பகவான் பரிதாபப்பட்டார். அதன் காயங்களுக்கு மருந்து போட்டார். அதை மீண்டும் ஆரோக்கியமாக வளர்த்தார். பகவான் பின்னர் அந்த குட்டிக்கு நோண்டி என்று பெயரிட்டு, "நீ உன் கோத்திரத்தின் ராஜாவானதும் என்னை எப்போதாவது மறந்து விடுவாயா?" என்று கேட்டார். பகவானின் வார்த்தைகளை புரிந்து கொண்டது போல் தோன்றிய குரங்கு தான் ராஜாவானதும் பகவானை மறக்க மாட்டேன் என்பது போல் தலையை ஆட்டியது. குரங்கு பின்னர் தனது வீட்டிற்கு திரும்பிச் சென்றது. காலப்போக்கில் மலைகளில் உள்ள மற்ற அனைத்து குரங்குகளுக்கும் ராஜாவானது. வாக்குறுதி அளித்தபடி நோண்டி ஒரு நாள் தனது ராணி மற்றும் பரிவாரங்களுடன் பகவானை சந்தித்து மகரிஷியின் விருந்தோம்பலை அனுபவித்தார். பகவானும் குரங்கையும் அதன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். அனைத்து குரங்குகளும் பகவானின் புனித தாமரை பாதங்களில் விழுந்து வணங்கி காட்டுக்குச் சென்றனர்.